ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm 2.0 ஸ்டோரிஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்பார்ட்மெண்ட் கேர்ள் ஸ்டோரிஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கொடுக்குறோம். அதை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சித்தி ஸ்டோரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் ஒரு சின்ன சேஞ்ச், சித்திக்கு பதிலாக பிரியம்மா அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதே தான், போலில் வின் பண்ணது நம்ம மீனா தான். அப்போனண்ட்டில் ரன்னர் அப்போ வந்தது ஜோதிகா. எனக்கு ஜோதிகா வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கலி ஒரு ஆசை. பட் ஜோதிகா தோற்று போனதால் மீனா ஜெயிச்சதால் மீனாவை பெரியம்மாவை போட்டாச்சு. இன்னொரு சித்தி ஸ்டோரியாக வச்சு நம்ம ஜோதிகா வச்சு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுதான் ஒரு சேஞ்ச். இப்போ வந்து பெரியம்மா ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பெரியம்மா ஸ்டோரியில் நம்ம நடிகை மீனாவை இமேஜின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது முன்னாடியே சொல்லிடுறேன், மீனாவை இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா அந்த வேர்ல்டுக்கே உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எபிசோட் நம்பர் 1 உள்ளே போகலாம். ஸோ டே மச்சி, அடுத்து என்ன பிளானு? அரியர்ஸ் கிளியர் பண்ணோண்டா. அது எப்படின்னு பார்க்கணும். ஏன்டா எக்ஸாம் சரியாக எழுதலையா என்ன? 8 அரியரு, அதில் 3 மறுபடியும் சொதப்பிடுச்சு. ஸோ கஷ்டம்தான். நாங்கள் 3 பேரும் வந்து ரிசல்ட் வந்த ஒரு அடுத்த 2-3 வாரத்துலேயே வந்து சென்னை போகிறதா பிளான் பண்ணியிருக்கோண்டா. உனக்கு ஜாப் ஓகே ஆகிடுச்சா? இல்லை, நானும் எஸ்கே ரீகன் அங்கே போய் தான் தேடணும். 3 பேரும் அங்கே போய் தேடணும். செந்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டான்ல. ஸோ அவனுக்கு வந்து ஊரில் இருக்க பிடிக்கல. ஸோ எங்களுக்கும் ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விருப்பமும் இல்லை. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கிளம்புறோம். டிக்கெட் புக் பண்ணிட்டியா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து பஸ்ஸில் கிளம்புறோம்டா. தங்குறதெல்லாம் செந்தில் அக்கா அங்கே தானே இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு 8,000லேருந்து 10,000த்துக்குள்ளே ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்கோம். அப்போ அட்வான்ஸு ரெடி பண்ணணும். திரும்பவும் ஹாஸ்டல்லாம் போக முடியாது சாமி, இதே பெட்டராக இருக்கும். சரிடா, நான் அப்படியே வந்து அவங்க கூட வந்தாலுமே பெரியம்மா வீட்டுக்கு தான் போக சொல்லி அம்மா சொல்லுவாங்க. ஸோ தெரியல, சென்னை வந்தால் வர்ற பிளான் இருந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னுமாடா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா, வந்து எங்கள் கூட இரு. அப்போ தான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இன்னுமே வந்து சொந்தம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிற இந்த காலத்தில் போய். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கான்வர்சேஷன் எல்லாமே வந்து தன்னுடைய இன்ஜினியரிங் படிப்பை முடித்த பசங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து பல வருஷத்துக்கு அப்புறம், 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன் இதெல்லாம். ஸோ பரத், நம்ம கதையுடைய கதாநாயகன். பரத் ஓரளவுக்கு வந்து வசதி படைத்த குடும்பம். படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த 4 பேரில் வந்து இவன் தான் மட்டம். வீட்டிற்கு வந்த பரத் கிட்ட அப்பா வந்து கேட்குறாரு, எல்லோரும் எப்படா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்ன ஒரு மூஞ்சிலே ஒரு இவ்வளோ சோகம்? என்ன சொல்கிறாங்க? எஸ்கே, ரீகன், செந்தில் 3 பேரும் சென்னை போகிறாங்களாம். என்னையும் வரியான்னு கேட்டாங்க. ஆமாம், நீ என்ன சொன்ன? அரியர்ஸ் கிளியர் பண்ணாமல் எப்படி போகிறது? நீ ஏன் அப்படி சொன்ன? அரியர்ஸ் கிளியர் பண்ணாமல் வேலை யார் கொடுப்பா? நீ இங்கேயே இருந்தாலும் பாஸ் ஆனால் கூட வந்து அரியர் இருக்குன்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. உனக்கு விருப்பம் இருந்தால் அவங்க கூட கிளம்பி போயேன். அம்மா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கேட்குறாங்க. கான்வர்சேஷனுக்குள்ளே வராங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸு சென்னை போகிறாங்களாம். அவன் கூடயே வந்து போகிறேன்னு சொல்கிறான் இவனும். அதெல்லாம் வேணாம். அவங்க கூட போனால் வந்து கெட்டு போயிடுவான் என் புள்ள. எங்கள் அக்கா வீடு அங்கே தானே இருக்குது, அங்கே போகட்டும். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அப்பா வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ என் மகன் வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும். அது என்ன என் மகன்? வீட்டை விட்டு எப்படா துரத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா என் மகன் தான் பேசுவேன் நான். அங்கே அவங்க வீட்டுக்கு போனால் வயசு பையனுக்கு எப்படி இருக்கும்? சங்கோஜமாக இருக்காதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். அவன் இங்கேயே இருக்கட்டும். டேய், வாய் திறந்தா சொல்லுடா அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட பரத்கிட்ட பேசுகிறப்பா. அம்மா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் வந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உன்னை யார் போக வேணான்னு சொன்னால்? உன் ஃப்ரெண்ட்ஸு கூட ரூம் எடுத்து அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு இடைமறித்த அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தி சமாதானம் செஞ்சாங்க 2 பேரும். ஸோ 2 வாரங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கிறது அப்படின்னும், அதுக்கப்புறம் 2 வாரம் வந்து பசங்களோட இருக்கிறது அப்படின்றது முடிவு பண்ணாங்க. பரத் தன்னுடைய ஃப்ரெண்டு எஸ்கே கிட்ட வீட்டுக்கு தேவையான தன் பங்கு அட்வான்ஸை தரேன், ஆனால் வந்து 2 அல்லது 3 வாரம் மட்டும்தான் வந்து, அதான் 3 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டான். ஸோ நான் வந்து பெரியம்மா வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அவங்க வேலை செய்கிறல வாடகை கேட்டுருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து பயங்கரமாக வந்து குடியும் குத்தனமாக தான் வந்து இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த கையில் சரக்கு பாட்டிலோட வந்து ஒரு நாள் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மச்சி, எப்படி பாஸ் ஆன? தெரியல மச்சி, ஏதோ புண்ணியமாக பையன் பாவம் பழிச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி பாஸ் மார்க் போட்டான் போல் அப்படின்னு சொல்லி பரத்தோடைய நிலைமையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. லேப்டாப்பில் ஏற்கனவே டவுன்லோட் செஞ்சு வச்சுருக்கிற அந்த வீடியோவை ஒன்று ஒன்றா ப்ளே செஞ்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு பேச ஆரம்பித்தாங்க. சென்னை வந்த 2 மாதங்கள்
அந்த நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை கிடைக்க பரத் மட்டும் வேலை தேடிட்டே இருந்தான். ஸோ செந்திலுக்கு ஆல்ரெடி கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டான்ல, அவனுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே கம்பெனியில் செலக்டும் ஆகிட்டான். இன்னொரு நண்பன் ஜெய் அப்படின்னு சொல்லி அவங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டான். வீக்கெண்ட் ஆனால் வந்து படம், அதாவது அந்த மாதிரி படம், அப்புறம் வந்து வெளியே சுற்றுறது அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள் ஓடிடுச்சு. சரக்கு படம் அப்படின்னு சொல்லி நாட்கள் ஓடிச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நண்பன் செந்தில் வந்து பைக் சாவி கேட்டான் ஃப்ரெண்டு. சில நாட்கள் எப்போதுமே வந்து தன்னுடைய ஃபோனில் பிஸியாகவே இருந்தவன் ஏதோ பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஜெய் கூட இருக்க வேலை செய்கிறான்ல கம்பெனியில், ஜெய் வந்து சொன்னான். ஃபோட்டோ காட்டு மச்சி அப்படின்னு சொல்லி ஆவலாக கேட்க, பார்க்க சூப்பராகவே இருந்தா நம்ம செந்திலோடைய ஆள். என்ஜாய் பண்ணுற ஃபஸ்ட். ஸோ அப்படியே பைக் சாவி வாங்கிட்டு என்ஜாய் பண்ண கிளம்பிட்டான். அன்றைக்கி ஒரு சில வாரங்கள் வந்து ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட் பற்றிய அந்த விஷயங்கள்லாம் வந்து ரீகன் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டான். ஸோ எனக்கு அதுதான் வந்து சரின்னு பட்டது. நானும் அந்த ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்து ஒரு 50,000 கட்டி ட்ரைனிங் எல்லாம் வந்து போக ஆரம்பித்தேன் வேலை தேடுறதுக்கு. அங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அந்த செஞ்ச பல பெண்களில் வந்து சுகன்யா அப்படின்ற பெண் வந்து பயங்கர அழகாக இருந்தாள். அந்த ட்ரைனிங் சென்டரில் வந்தவ. செந்தில் மற்றும் ஜெய் 2 பேருமே வந்து ட்ரைனிங் முடிச்சிருந்தாங்க. ஜெய்க்கு வந்து ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிட்டான். செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரான்ச்சில் வந்து போக சொல்லி கேட்டாங்க. வர ரொம்ப கஷ்டம் அப்படின்றதால அவன் வீட்டை வந்து காலி செஞ்சுட்டு போயிட்டான். ஸோ ஜெய்க்கு அந்த பக்கம் கழண்டுக்கிட்டான். ஸோ அந்த வாரத்தோடைய வெள்ளிக்கிழமை ரீகன் மற்றும் எஸ்கே 2 பேருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சனிக்கிழமை செந்தில் தன்னுடைய ஆளோட வெளியே போகிறதுக்கு எப்பவும் போல் கிளம்பிட்டு இருந்தான். பைக் சாவியை வந்து கேட்டான் என்கிட்ட, அதாவது பரத் அப்படின்னு சொல்லி என்கிட்ட. எங்கடா போகிறீங்க? மால். டேய் இதெல்லாம் ஓவர். ஏன்டா? டேய் நான் மட்டும் ஏன் சனிக்கிழமை வீட்டில் தனியாக இருக்கணும்? அதனால் வந்து பெரியம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஓ, அப்போ உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். அது இல்லைடா, அவளை ஈவினிங் பீச் கூட்டிகிட்டு போகணும். ஓ, அப்போ என்ன பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு போ. சரி, என்ன படம்? டிக்கெட் புக் பண்ணிட்டியா? அவள் புக் பண்ணிட்டா. ஓ, அவளே செலவு பண்ணிட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறாளா? செம்ம கலக்கு போ. அட போடா, நீ வேற. ஸ்நாக்ஸ் பில்லெல்லாம் ஜாஸ்தி. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. உன் தலையிலேயே எல்லாத்தையும் கட்டாமல் ஷேர் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இந்த காலத்தில் அமையிறதெல்லாம், இதுக்கு போய் இப்படி புலம்புற பாரு, உனக்கு போய் அமையுதெல்லாம். என்ன பண்ண மச்சி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் அவள் ரெடி ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் செந்தில். ஓகேடா. டேய் படம் பார்க்க வரியா? ஏன் உன் ஆள் வரலையா என்ன? வரா. அப்புறம் 5 டிக்கெட் ஆக்சுவலாக புக் பண்ணாங்களாம். அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வரல. நீயும் நானும் மட்டும் வீட்டில் இருக்கோம்ல தனியாக, நீ வேற பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன்னு உட்காந்துருக்குற. ஸோ அதான் உங்ககிட்ட கேட்க சொன்னான். அவள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? எதுக்கு? நீ உன் ஆளுக்கிட்ட மொக்க போடும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பரத் சொல்ல, அப்படியே பேசி தள்ளி கிழிச்சிருவ, அறுவடை பண்ணிடுவ, சைட் அடிப்பேன்ல. ஸோ பரத் வந்து பார்த்து முறைச்சான் செந்தில். ஏன்டா? இல்லை, அவங்க வந்து உன்னை கிண்டல் பண்ணால் நீ ஒரு வேளை அவங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தையில் பேசி திட்டிப்புட்டியனா, அதான் என்ன பண்ணுறது? என் லவ்வுக்கும் வந்து வேட்டி வச்சிட்டேனா? ஓ, அதான் கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பரத் முட்டா பையன் வந்து கிராமத்தில் வளர்ந்தவன். ஸோ ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வாயில் கெட்ட வார்த்தை சரளமாக வரும். டேய் ப்ளீஸ்டா, எதுவும் பேசி கெடுத்து விட்றாத, என் லவ்வும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன் இவ்வளோ பயம்? இல்லைடா, பிரியான்னு அவள் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி இருக்கா, ரொம்ப ஜாலி, பயங்கரமாக வந்து காலை பூச்சி வம்பு இழுப்பா. ஸோ கிண்டல் பண்ணி பேசுவா, அதான் பயமாக இருக்குது. அட போடா, நீயும் டிக்கெட்டும் நீயே போய் கிளம்பு, அவளுங்களோட போ அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்த்தான். சரி கோச்சிக்காத. மறுபடியும் வந்து செந்தில் அவன் ஆளுக்கு கால் செஞ்சான். ஓகே, படம் போகலாம், ஆரம்பத்துக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி நான் அங்கே இருப்பேன், நீங்களாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். படம் ஸ்டார்ட் பண்ண 15 மினிட்ஸ் இருக்கும்போது தியேட்டருக்கு எல்லாமே அந்த என்ட்ரன்ஸில் வந்து அந்த பொண்ணுங்க இருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து அப்போ தான் போய் இறங்குறாங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. ஹாய் ஐம் பிரியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கையை கொடுத்தா. பரத் வந்து கையை நீட்டினான். ஸோ பரத் வந்து அரைகுறையாக வந்து தன்னுடைய கையை நீட்டுறான். ஸோ அதாவது கொஞ்சம் எஸ்டேட் பண்ணி வந்து கையை நீட்டுறான் பிரியாவுக்கு. ஏன் இப்படி வந்து பயப்படுறாங்க கையை கொடுக்கறதுக்கு? அப்படியே பேசிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டே வந்து, நான் ஒன்றும் உங்களை இழுத்துட்டு ஓடிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா பிரியா. பரத் வந்து பிரியாவை பார்த்து முறைச்சான். போகலாமா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையை சமாளித்தான் செந்தில். ஸோ பிரியா வந்து லூசாடி அவன், கையை கொடுத்தா போய் இப்படி முழிக்கிறான், சும்மா கிண்டல் பண்ணதுக்கே முறைக்கிறான். ஷிவானி, அதாவது கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நான் அதான் வந்து ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன், இதெல்லாம் ஓவர், அவன் என்ன பெரிய இவனா? இன்னொரு பொண்ணு வந்து, நீ தான் தேவையில்லாமல் பேசுகிற பிரியா, கையை கொடுத்துக்கிறது தப்பா? அது தப்பு இல்லை, உன்னை கூட்டிகிட்டு ஓடிடுவேன்னு சொன்னான், அது ஜாலிக்கு. அவன் எப்படி வளர்ந்தானோ என்ன கருமமோ, எதுக்கு அவங்ககிட்டலாம் அப்படி பேசிக்கிற? இதோ இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. போடி, இவனுக்கு ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க பாரு.
வேணாம் பிரியா, அவன் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவானாம் அப்படின்னு சொல்லி செந்தில் சொன்னான். பார்க்கலாம், அப்படி பேசினா அவனை சும்மா விட மாட்டேன். நம்ம என்ன சும்மா விட்டுருவோமா என்ன? டிக்கெட்டை காட்டிட்டு எல்லாம் வந்து உள்ள போகிறாங்க. ஸோ உன் மனசில் உனக்கு என்ன பெரிய இது நினப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தான் நம்ம பையன் பரத். எதுவும் சொல்லாமல் விறுவிறுன்னு வந்து தன்னுடைய சீட்டில் இருக்கக்கூடிய, அதான் அசைன் பண்ண சீட்டில் வந்து போய் உட்கார ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுங்களில் வந்து வரிசை கட்டி நடுவில் வந்து 2 சீட்டு, அதாவது ஃபர்ஸ்ட்டு அந்த கப்பல் செந்திலும் ஆளும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ பரத் உள்ளே போயிட்டான், நடுவில் 2 பொண்ணுங்க. ஸோ இப்படி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. வேறு ஆளுங்கள்லாம் நடுவில் உட்காராத வகையில் எல்லாருமே சேர்ந்து பேக் பண்ணி உட்காந்துட்டாங்க. படமும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. செந்தில் தான் ஃப்ரெண்டை வந்து ஒரு முறை அப்படி எட்டி பார்த்தான். ஷிவானி என்னாச்சுடா? ஷிவானி தான் வந்து செந்திலோட ஆள். ஸோ ஏற்கனவே 2 பேருமே வந்து அவனை கடுப்பாக்கிட்டாங்க. ஸோ இப்போ இவ வேற வம்புக்குன்னு போய் அவன் பக்கத்துலேயே வேற உட்காந்துருக்கிறா பிரியா. இன்னைக்கு நம்ம படம் பார்த்த மாதிரி தான். நீ என்ன படம் பார்க்கவா வந்த? அதுவும் கரெக்டு தான். ஸோ படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பரத் வந்து தான் சீட்லேருந்து எழுந்தான். செந்தில், ஷிவானி, ராகினி 3 பேருமே வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பதட்டம் நிறைய இந்த தியேட்டரில். ஒரு சிறிய லைட்டான வெளிச்சம் வருதுல்ல, ஸோ பரத்தோடைய முகத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பரத் வந்து ஆப்போசிட் சைடில் படியில் இறங்கி அந்த வாசல் நோக்கி போனான். ஸோ ராகினி என்னடி பண்ண அவனை அப்படின்னு சொல்லி பிரியாவை கேட்டா. எதுக்கு இவ்வளோ பயம்? தண்ணி பாட்டில் தான் கேட்டேன். ஸோ இந்த விஷயம் ஷிவானி கிட்ட சொல்ல, ஷிவானி அந்த வந்து செந்தில்கிட்ட சொல்ல, ஸோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கப்பா, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டான். அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஏதாவது பண்ணி தொலைய போகிறான். ஸோ வந்து படம் வந்து பிரேக்கு இன்டர்வல் வந்துச்சு. பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு உட்கார ஆரம்பித்தாங்க. பிரியா வந்து எடுத்து சாப்பிட்டா. அதாவது பரத் கிட்ட கொண்டு வந்து பாப்கார்னை வந்து பிரியா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தா. ஸோ பரத் தனக்கான வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே வந்து பிரியா வந்து உரிமையாக எடுத்துக்கிறான். இவனுக்கு வந்து அல்ல பயத்தில் அவங்க வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான் செந்தில். படம் வந்து 2வது பாதி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த பாப்கார்ன் வந்து பரத் வந்து இந்தா பாப்கார்ன் அப்படின்னு சொல்லி பிரியா கிட்ட சொன்னது ராகினி காதில் விழுந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து பிரியா மடியில் பாப்கார்ன் இருக்க, ஸோ அதுக்கப்புறம் படம் போச்சு. மறுபடியும் வந்து இந்தா பாப்கார்ன் வேணுமா அப்படின்னு சொல்லி பரத்தோட காதில் போய் பிரியா கேட்குறா. இதை வந்து பார்த்துட்டே இருந்த பக்கத்தில் இருந்தவ 2 மணி நேரம் கூட ஆகலை 2 பேரும் சந்திச்சு. இப்படி ஒரே எடா கூடமா எலியும் புதிருமா இருந்தவங்க இப்படி என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம். ஸோ பிரேக் முடிஞ்சு படம் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பிரியா என்ன செய்கிறாள் அப்படின்னு சொல்லி மூவரும் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. படம் பார்க்குறத விட்டுட்டு இவங்கள பார்த்துருந்தாங்க. ஸோ பிரியா காதில் என்னடி நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி ராகினி கேட்க, அதெல்லாம் உனக்கு புரியாது, படத்தை பாரு. ஸோ நிரம்பிய தியேட்டர், அந்த சேட்டைகள்லாம் வந்து லவ்வர்ஸ் சேட்டைகள்லாம் வந்து நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ பிரியா அப்படி முதல் நாளே வந்து அனுமதிக்கும் ஆளே இல்லை இதெல்லாம் நடக்கிறதுக்கு. அவள் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பா என்ன தான் பேசினாலும். ஸோ அதெல்லாம் வந்து அனுமதிக்கிற ஆளே இல்லை. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரியல, தலையும் புரியல காலும் புரியல அப்படின்னு சொல்லி ராகினி யோசிச்சுட்டு இருந்தான். ஸோ படம் முடிஞ்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது ராகினி வந்து ஷிவானி கிட்ட கேள்வியாக கேட்டுட்ருக்கிறா. ஸோ பிரியாவுக்கு ஒன்றும் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி பதில் சொன்னான். ஏன்டி அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அவன் வந்து எல்லாத்தையுமே அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, எல்லாருக்கும் பாய், அப்புறம் பிரியாவுக்கும் பாய். நடந்தா போகிறீங்க? ஆமாம், நான் வேணா உனக்கு ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி பிரியா கேட்குறா. ஸோ ராகினி உன் ஃப்ரெண்டு உன் கூட வந்தாலே, அப்புறம் அவளே என்ன பண்ண போகிற? வாங்க நம்ம ட்ரிபிள்ஸ் போவோம். அதெல்லாம் வேணாம், இன்னொரு நாள் பார்ப்போம். பரத் பாய் சொல்லிட்டு கிளம்ப ஷிவானி, ராகினி மற்றும் செந்திலுக்கு மயக்கமே வராத குறை. ஸோ 2 பேருமே கேட்குறாங்க, எப்படி கரெக்ட் பண்ண? இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லி பிரியா வந்து அசால்ட்டாக வந்து சொல்ல ஆரம்பித்தான். ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத நம்ம எபிசோட் 2ல் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்தடுத்து நம்ம சீரிஸ் எப்படி கொண்டு போகலாம். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான். ஸோ ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன். போக போக கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கதை ஓட்டம் மாறும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. போக போக ஆட்களை உள்ளே கொண்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பிளேலிஸ்ட்டையும் அப்பார்ட்மெண்ட் கேர்ள் பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.